முதல்வர் யாருமே பார்க்க முடியாது. பேச்சு மட்டும் புரோட்டோகால் படி இல்ல. எப்படி பாக்குறீங்க? அதான் அவரு வந்து அதிக பிரச்சனைக்கு அவரு ஆணவ பேச்சு. அவருக்கு வரலாறு தெரியாது, அனுபவம் கிடையாது, உழைப்பு கிடையாது, தியாகம் கிடையாது, போராட்டம் கிடையாது, சிறை சென்றதற்கான அனுபவம் கிடையாது. சிறைனாலே 41 நாள் ஓடி போய் 41 பேரு இறந்ததுல போய் ஒழிச்சுக்குவாரு. இவரை நம்பி இன்னைக்கு இந்த தமிழ்நாடு சீரழிந்து. அதுதான் நான் சொல்றேன், பயிர்க்கடன் நீங்க தானே சொன்னீங்க. இப்ப வந்து விவசாயிகள் கூப்பிட்டு பேசலாம்ல. விவசாயிகளை கூப்பிட்டு பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா, இந்த அக்கறை இல்லையா? அவர் என்ன சொன்னாரு, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் விவசாயம் பிறக்கணும்னு இந்த விஜய் பேசின டைலாக் நம்பி இந்த விவசாயிகள் இப்ப ஏமாந்து தெருவு வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் ஏமாத்து சித்து வேலை. இது சித்து வேலை. தேர்தல் களத்துல சித்து வேலையினாலே வந்த அதிகாரம் விஜய் தம்பிக்கு நிலைத்திருக்காரு. நடிகர்கள் எல்லாம் பாக்குறாரு, அதாவது கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. இந்த மாதிரி விவசாயிகளுக்கு அவர் யார வேணாலும் பார்க்கலாம். இல்லனே, அவர் யார வேணாலும் பார்க்கலாம். மக்களுக்கும் அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. அவர் யார வேணாலும் பார்க்கலாம், அது அவர் விருப்பம். ஆனா பிரச்சனையாக இருக்கிற இந்த விவசாயிகளை சந்தித்து அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க அவருக்கு அக்கறை இல்லையா, நேரம் இல்லையா, மனம் இல்லையா? அதுதான் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற கேள்வி. இப்ப பாரத பிரதமர் போய் சந்திச்சாரு. 4 நிமிடம் மரியாதை நிமிடம், 4 நிமிடம் விவாதம். தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள், அதை குறித்து அவர் ஏன் விவாதிக்கல? அது குறித்து ஏன் பேசல? டேக்கப்பான வேகத்திலே விஜய் தம்பியுடைய டெல்லி பயணம் லேண்ட் ஆயிடுச்சா? இப்ப இதுக்கு விளக்கம் சொல்லணுமா வேணாமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்கம் சொல்லணுமா வேணாமா? இது மக்களுக்கு தீர்ப்புக்கே நாங்க விடுப்போம். அவருக்கு தான் கேட்கணும். அதிமுக அதான் நான் இங்க நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் எடுத்துட்டு ஐயா சம்பத் ஐயா காலகாலத்துக்கு நடைமுறைகளே வரலாறு. ஆனா அப்படி சென்றவர்கள் எல்லாம் மன வேதனைப்பட்டு அவர்கள் மன ஒழுக்கத்திலே அந்த உரிய அங்கீகாரம் இல்லாமல் அவமரியாதை நடப்பட்டு நேர்மைக்கு மாட்டீங்க. அதிமுகவை வந்தா அவங்களுக்கு எவ்வளவு வரவேற்பு ஏத கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இருக்கிறது ஒரு போக போவது அதுக்கு இந்த அவமானம் நமக்கு தேவையா? அம்மா வளர்த்து பிள்ளைங்க, எம்ஜிஆர் வளர்த்து பிள்ளைங்க, புரட்சி தமிழையா எடப்பாடி தலைமையில வாழ்வோம், உழைப்போம், மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் கழித்து போகணும். வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நம்ம வந்து அதிமுக தானே இந்த தேசிய கொள்கை எனக்கு ஒவ்வொரு அதிமுக நான் சாகுற அதிமுக கொடி மேல இருக்கிறதுனால எனக்கு அதுதானே எனக்கு சொத்து, அதுதானே எனக்கு சிறப்பு. அதை நான் தொடர்ந்துட்டு நான் எந்த நாட்டுக்கு ராஜாகும்? நீங்க பார்க்காத பதவி என்ன, நீங்க பார்க்காத அங்கீகாரம் என்ன, நீங்க பார்க்காத செல்வாக்கு என்ன இருக்கு, நீங்க பார்க்காத அளவுக்கு அதிகாரிகளுடைய மரியாதையும் மக்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு எவ்வளவு தன்னார்வம் உங்களை கௌரவப்படுத்தி நினைத்து பார்த்தா அவர்களுக்கு மன சஞ்சலத்துக்கு ஆளாயிருக்கு. ஆனா பிரிந்து சென்றவர்கள்லாம் ஒரே வார்த்தை சொல்றாங்க, பொதுச் செயலாளர் ஆணவ பேச்சாளர், ஆணவ சாதனம் எங்களெல்லாம் இறந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. எதுக்கு உங்க கருத்து? பொதுவாகவே தேர்தலுக்கு முன்பாக நாம் எடப்பாடியார் முதலமைச்சராக தேர்தல்களுக்கு நாம் மக்களை சந்திப்பதற்கு முன்பாக இப்படி கருத்து சொல்லியிருந்தால் அந்த கருத்துக்கு உண்மையான மதிப்பை மக்கள் கொடுத்திருப்பார்கள். இப்போது காரணத்தை தேடி நான் இருக்கிற இடத்தை விட்டு செல்வதற்கு ஒரு காரணத்தை தேடுகிற போது சொல்லுகிற காரணம் மதிப்புடையதாக மக்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. அவர்கிட்ட ஒரு தாயுள்ள இல்ல, ஒரு அரவணைப்பு இல்ல, அதனாலதான் நாங்க பிரிந்து போறோம். அம்மா மறைந்ததற்கு பிறகு இந்த இயக்கத்துடைய எதிர்காலத்தை கேள்வியாக வரும்போது தாயன்பு கொண்டு தெய்வான்பு கொண்டு அரவணைத்த காரணத்தினால்தான் 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஒரு கிளை செயலராக இருந்து இன்னைக்கு உயர்ந்த நிலையிலே பொதுச் செயலராக முதலமைச்சராக சேவை செய்திருக்கிறார் என்று சொன்னார். அவருடைய தாயன்பும் அவருடைய கருணை உள்ளமும் அவருடைய அரவணைப்பும் அவர் வழி நடத்துகிற அந்த மாண்பு தான் இன்னைக்கு அவரை பொதுச் செயலாளராக இருக்கிறது. ஆகவே அவர் எல்லோரையும் போல இப்போது இருக்கிற விஜய் தம்பி போல அவர்
சினிமா கவர்ச்சியிலே அரசியலிலே வந்துவிடவில்லை. தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய தியாகத்தால், தன்னுடைய அரவணைப்பால், தன்னுடைய தாய் உள்ளத்தால், தன்னுடைய தெய்வ உள்ளத்தால் தான் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் நாளை முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு காலம் கணித்து வரும். சார், இப்ப நீங்க பேட்டியில கூட விஜய்க்கு என்ன நடக்கும், ஏதாவது நடந்தால் ஒரு பிள்ளைங்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு என்ன நடக்கும் என்பது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அதை இல்ல, இதை வந்து எச்சரிக்கையா தான் சொல்றேன். எச்சரிக்கையா தான் சொல்றேன். அதான் சொல்றேன், உழைப்பவர்களை தேடி நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால் அது பலம். கிடைப்பவர்களை தேடி வாய்ப்பு கொடுத்தால் அது பலம் இல்லை என்பதை நான் சொன்னது கேளுங்க. அண்ணா சொன்னது தான் நான் விளக்கமாக சொல்றேன். இல்ல, இது அன்பான எச்சரிக்கையா இல்ல விளக்கமான எச்சரிக்கையா? எப்ப வேணாலும் எப்படி செஞ்சாலும் அதுக்கு நாங்க வந்து கவலைப்படணும். அதுக்கு நான் அஞ்சு போவதும் இல்லை. எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆனா இது மாதிரி அவரு செஞ்சாருன்னா கடும் விளைவுகளை வந்து அவரை கட்சியில சந்திப்பாரு. அங்கேயே என்ன இப்ப நேற்று தான் சொல்றாங்க, அமைச்சர்கள் போய் சேர்ந்திருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள். அவங்க எல்லாம் மாவட்ட செயலாளரா, மாநில செயலாளரா, தலைமை கழக நிர்வாகியா இருக்கிறவங்கள ஒன்றிய நகரத்துல கலந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வந்து உள்ளாட்சியில வாய்ப்புகள் இருக்கான்னு நாங்க தலைவர்கிட்ட கேட்டு சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு வாழ்த்துக்கள். இப்ப திருச்சியில விஜய் பேசுறது கூட அவரு திமுக டிவிக்கே தான் சொன்னாரு. ஆனா அதிமுக ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. மற்றும் சில கட்சின்னு ஏளனமா பேசுறாரு, அள்ளு செல்லுங்கிறாரு. மற்றும் சில அந்த கட்சிகள் அரசுகிட்ட போய் தானே போய் சால்வை போட்டு பொக்கே வாங்கினார்ல. அந்த அரசு அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய அந்த சண்முகம் தலைமையில, அந்த தலைமையில, அந்த அரசுகிட்ட தானே போய் இவரு அவங்க தேடி வரல, இவரு தான் தேடி போனார். விஜய் தம்பி தன்னுடைய அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆட்சியை காப்பாற்ற முடியாமல் போய்விடுமோ அப்பதான் சொல்றாரு திருச்சியில. கொஞ்சம் ஆதரிச்சுட்டா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கே மக்கள் தெரிஞ்ச பிச்சை எடுத்து அலைய போறாங்க. இதுல இவரு ஆதரிச்சுட்டா அவர்தான். அதனால இதெல்லாம் வந்து போகாத ஊருக்கு வழி சொல்றேன். திருமணம் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து அவர் ஆரம்பிச்ச உடனே அந்த இயக்கத்துல 10 லட்சத்தை தாண்டி வாழ்த்துக்கள் பொது வாழ்க்கையில வர்றவங்கள வரவேற்கிறோம். விஜய்க்கு கடும் விளைவுனீங்களா? அது என்ன மாதிரியான விளைவு கூட லைட்டா பொறுத்து பாருங்க, காலம் பதில் சொல்லுவாங்க. திருமங்கலம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவமனையில இருக்காங்க. திருமங்கலத்தோட நிலை தான் இப்ப தற்போது மக்கள் நிலையில எப்படி இருக்கு? அவர் பூரண குணமடைந்து மக்கள் பணியில தீவிரமா பணியாற்றும் இறைவனை மக்களோட நிலைப்பாடு இப்ப எப்படி இருக்கு? எடப்பாடியில தெளிவா நீங்க கேட்கிற கேள்விக்கு ரொம்ப தெளிவா, ஆழமா, தெளிவா, நம்பிக்கையா பேசியிருக்காரு. அந்த பேச்சை கேட்டா ஒவ்வொரு தொண்டருக்கும் புதிய நம்பிக்கை தரணும். நன்றி, வணக்கம்.